பயந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, வாழ்க்கையில பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்றேன், கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் சர்வ லோகத்தையும் உண்டு பண்ணினவர் அவர். தம்முடைய வார்த்தையினாலே எல்லாத்தையும் உண்டாக்கினார். அவர் சொன்னா அப்படியே ஆகும், அவர் கட்டளையிட்டா அப்படியே நடக்கும். அது அப்படிப்பட்ட வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் சந்திக்க முடியாத தேவைகள் என்று ஒரு தேவை இல்லவே இல்லை. கர்த்தாவேவும் அன்பு கில்லை எல்லை, கர்த்தாவேவும் சத்தியா, கர்த்தாவேவும் போன்றதே, உந்த ஞானமாள் கடல் போன்றதே, பாதம் பணிவே கர்த்தாவேவும் அன்பு கில்லை எல்லை, கர்த்தாவேவும் வார்த்தை சத்தியா, கர்த்தாவேவும் நிதி பர்வதம் போன்றதே, உந்த ஞானமாள் கடல் போன்றதே, பாதம் பணிவே உள்ளமெல்லாம் அன்பால் நிறைக்கின்றேன், உம்மிழவே ஈழை பாருதல், ஆத்துமாவை உந்தன் நன்மையால் நிரப்பி, தேரிந்த நதியால் ராகத்தை கர்த்தாவேவும் அன்பு கில்லை எல்லை, கர்த்தாவேவும் வார்த்தை சத்தியா, கர்த்தாவேவும் நிதி பர்வதம் போன்றதே, உந்த ஞானமாள் கடல் போன்றதே, பாதம் பணிவே. போதகர் சாம்பி செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். மார்க் எழுதின சுவிசேஷம் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசம் விசுவாசியின் அதிகாரமும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டவைகள். விசுவாசம் இருந்தால் போதாது, விசுவாசி தன்னுடைய அதிகாரத்தையும் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசு இங்கே சொல்கிறது போல, மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று இயேசு சொன்னார். விசுவாசிக்கிறது மட்டும் போதாது, சொல்லவும் வேண்டும். மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் சொன்னபடி ஆகும் என்று சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் விசுவாசியினுடைய அதிகாரத்தை பற்றி நன்றாக புரிந்து வைத்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் விசுவாசம் நன்றாக கிரியை செய்யும். அதிகாரம் புரிஞ்சாதான் விசுவாசத்தை செயல்படுத்தவே முடியும். ஆகவே தான் இந்த விசுவாசியின் அதிகாரம் என்கிற போதனை ரொம்ப முக்கியமான ஒரு போதனையாக இருக்கிறது. அதில் இன்னொரு படி நாம் முன்னேறி செல்லுவோம். இதில் அதிகாரத்தை பற்றி போதிக்கிறதுல இன்னொரு காரியத்துக்குள்ளாக உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். அது என்னென்றால் அதிகாரமானது
வார்த்தையினால் தான் செயல்படுத்தப்படுகிறது. நம்முடைய வாயின் வார்த்தையினால் தான் செயல்படுத்தப்படுகிறது. நிறைய பேர் இதை யோசித்து கூட பார்க்குறதில்ல. இது நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது. நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். வேதவசனம் சொல்லுகிறது, ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு. நாமெல்லாம் ராஜாக்கள், நம்ம வார்த்தையில் அதிகாரம் உண்டு. நம்ம என்ன வேணால் பேசிக்கலான்றது தான் சிலருடைய நினைப்பு. ஆனால் நடக்கிறது மட்டும் நல்லதாக நடக்கட்டும்னு இல்லை, நாம் சொன்னது தான் நடக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்குது. நம்ம என்ன வேணால் பேசலாம், நடக்கிறது மட்டும் நல்லா நடக்கணும் வேதம் சொல்லவே இல்லை, தெளிவாக சொல்லியிருக்கு. நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நடக்கும் என்று. அப்போ நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் முக்கியம். ஏனென்றால் இதெல்லாம் நிறைய போதிச்சிருக்கிறேன் நான். தேவன் நம்மை அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டித்து விட்டார். நம்ம அவரை மாதிரி ஆட்கள். சொல்லி சொல்லி எல்லாத்தையும் உண்டாக்குனார். நாமும் சொல்லி சொல்லி தான் எல்லாத்தையும் உண்டாக்குகிறோம். பாவத்தில் விழுந்து போன பிறகு மனுஷன் சொல்லி சொல்லி பாவத்தை சொல்லி சொல்லி இப்போ பிரச்சனையை உண்டாக்க ஆரம்பிச்சிட்டான். சொல்லி சொல்லி பிரச்சனைக்கான பதில்களை உண்டாக்குனார் ஆண்டவர். ஒழுங்கின்மை, வெறுமை, இருளெல்லாம் போக்கி சொல்லி சொல்லி உலகத்தை அருமையாக இனிமையானதாக மாற்றினார். பாவத்தில் விழுந்த பிறகு மனுஷன் என்ன பண்ணுறான், தன்னுடைய உலகத்தை நரகம் போல மாற்றுகிறான். எப்படி? சொல்லி சொல்லி தான். ஏன்னா அவனுக்கு இந்த வார்த்தைகளுடைய மேன்மை புரியல. அவனுக்கு கடவுள் எப்படி அவனை உண்டாக்கியிருக்காருன்னு புரியல. பாசிட்டிவாக தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக நெகட்டிவாக பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறான். அதனால் தான் வேதவசனம் வார்த்தையை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிறது பாருங்கள். நிறைய பேருக்கு தங்களுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையினுடைய வல்லமை புரியவே இல்லை. அது புரிஞ்சால் தான் கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளதுன்னு புரியும். உண்மையாகவே நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு சொல்லியிருக்காங்க கடவுளுடைய வார்த்தை வல்லமை உள்ளதுன்னு. நான் எப்பவுமே தான் அதை நம்பியிருக்கேன். ஆனால் என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளதுன்னு நம்புறது ஆரம்பித்த பிறகு தான் கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளதுன்றது எனக்கு விளங்கவே ஆரம்பிச்சது. இது ரொம்ப முக்கியம். அப்போ கடவுளுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி தான் எல்லாம் உண்டாக்கினார். உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அப்படிப்பட்டவர் தான் அவர். அவரை போல நம்மளை உண்டாக்கிட்டாரு. நம்முடைய உலகமும் அப்படி தான் உண்டாக வேண்டும். ஒரு அருமையான நல்ல வாழ்க்கை அமைய வேணுமா, வார்த்தையினால் தான் உண்டாக வேணும். வார்த்தையில் தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஒழுங்கின்மையை, வெறுமையை, இருளை போக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாப்புகளை, குறைபாடுகளை நீக்கி தேவ ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிலைநிறுத்துவதற்கு, கொண்டு வருவதற்கு நம்முடைய நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். வார்த்தையை கொண்டு தான், நம்முடைய வாயை கொண்டு தான் அதை செய்ய வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் இருக்குது. நிறைய பேருக்கு மகிழ்ச்சி இல்லை. எப்படி வரும்னு பைபிள் சொல்லுது? வாயில் தான் வருமா, சொல்லி சொல்லி தான் வருமா மகிழ்ச்சி. வாயில் பேசுகிறத மாத்தினா மகிழ்ச்சி உண்டாகும். நாவு ஒரு ஔஷதம் என்று வேதம் சொல்லுது. யாரும் ட்ரை பண்ணி கூட பார்த்ததில்லை இந்த ஆயின்மெண்ட்டை. எங்கெங்கேயோ போய் எவ்வளோ விலை கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் இங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்குது ஒரு ஆயின்மெண்ட்டு. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுகமாக்கும் அது. இந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவர்கள் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஔஷதத்தை கடவுள் இங்கேயே வச்சிட்டாரு. இந்த வார்த்தை உன் வாயில் இருப்பதாக, இந்த புஸ்தகம் வாயில் இருப்பதாக. then you will make your way prosperous, you will have good success. புத்திமான நடந்து கொள்வாய், உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் இருக்குது. அப்போ வழியில் வாய்க்க பண்ணுறது, நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவது, நம்முடைய வாழ்க்கையை வாய்க்க பண்ணுகிற சக்தி எங்கே வச்சிருக்கார் கர்த்தர்? நம்முடைய வாயில் வச்சுட்டாரு பாருங்க. நிறைய பேர் இதை உணர்றதே கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுள் சொன்னால் ஆகுங்க, நம்ம சொன்னால் ஆகுமான்னு. நம்ம சொன்ன ஆகுன்றதுக்கு தான் இந்த 11:23 வாசிக்கிறேன். மார்க் 11:23 இத்தனை தடவை ஏன் வாசிக்கிறேன்? ஏன்னா நிறைய பேருக்கு இறங்கல இன்னும் உள்ள. இன்னும் 100 தடவை வாசிக்க போகிறேன். ஏன்னா இது கடவுள் சொன்னால் ஆகும்னு சொல்லலை இந்த வசனம். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஏன்னா கடவுள் சொன்னால் ஆகும்னா எல்லாம் ஒரு அல்லேலியான்ட்டு போயிடுவாங்க பேசாமல். அவர் சொன்னால் ஆகும்னு என்ன பண்ணுறது, அவர் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு. நம்ம சொன்னால் ஆகும்னு சொல்லுது. நாம் என்ன சொன்னமோ சொன்னபடி ஆகும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதனால தான் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னால் அதன்படி ஆகும். எல்லாரும் சொல்லுவோம், நான் சொன்னபடி ஆகும், நான் சொன்னபடி ஆகும், நான் சொன்னபடி ஆகும். அப்போ நான் என்ன சொல்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய சூழ்நிலை குறித்து, என்னுடைய பிரச்சனைகளை குறித்து, நான் சந்திக்கிற சவால்களை குறித்து நான் என்ன சொல்லுகிறேன்றது முக்கியம். விசுவாசங்கிறது எப்படி தான் செயல்படுத்தணும் பாருங்கள். விசுவாசம் என்ன பிரமாணத்தை எப்படி தான் செயல்படுத்தணும்.
நம்முடைய வாயினால், நம்முடைய வார்த்தைகளால் தான் செயல்படுத்த வேண்டும் என்று வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. முதல் ஆவிக்குரிய உலகம் தான் இருந்தது. அந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற ஆவியாய் இருக்கிற தேவன் இந்த இயற்கை உலகத்தை உண்டாக்குனார். எப்படி உண்டாக்குனாரு? சொல்லி சொல்லி தான் உண்டாக்குனார், வார்த்தையினால. ஆகவே இந்த ஆவிக்குரிய உலகத்துக்கும் இந்த இயற்கை உலகத்துக்கு இருக்கிற ஒரே லிங்க் என்ன? கடவுளுடைய வார்த்தை. வார்த்தையின் மூலமாக தான் இந்த உலகம் உண்டானது. ஆகவே அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கு இருக்கிற ஒரே லிங்க் கடவுளுடைய வார்த்தை. கடவுளும் ஆதாமும் எப்படி தொடர்பு கொண்டிருந்தார்கள்? எப்படி அவர்களுக்குள்ள லிங்க், அவர்களுக்குள்ள தொடர்பு என்ன? கனெக்டிங் பாயிண்ட் என்ன? வார்த்தை. அவர் தகப்பன், இவன் பிள்ளை. கனெக்டிங் பாயிண்ட் என்ன? வார்த்தை. அவர் சிருஷ்டிகர், இவன் சிருஷ்டிப்பு. ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் எப்படி? வார்த்தையின் மூலமாக தான் கனெக்ஷன். அவர் சப்ளையர், சப்ளை அவர், இவன் டிமாண்டு. ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் என்ன? டிமாண்ட் நிறைய இருக்குது, ஆனால் சப்ளை அதை காட்டிலும் அதிகமாக இருக்குது. ஆகவே மனுஷன் குறைவில்லாமல் இருந்தான். ஏன்னா போதுமானதுக்கு அதிகமான சப்ளை இருக்குது. சப்ளையோட கனெக்ஷன் இருந்தால் எவ்வளோ டிமாண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. டிமாண்டுக்கு அதிகமாக சப்ளை இருந்ததுன்னா டிமாண்டை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் ஏதேன் தோட்டம், அதுதான் ஆதாம் வாழ்ந்த வாழ்க்கை. அவர் சப்ளை, இவன் டிமாண்டு. ரெண்டு பேரும் கனெக்ட், சப்ளையும் டிமாண்டையும் கனெக்ட் பண்ணது என்ன? கடவுளுடைய வார்த்தை. மனுஷன் பாவம் செஞ்சப்போ என்ன ஆச்சு? சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் துண்டிப்பு ஏற்பட்டு விட்டது. சப்ளையும் இருக்குது நிறையா, டிமாண்டும் நிறையா இருக்குது, ஆனால் கனெக்ஷன் தான் இல்லை. கனெக்ஷன் போயிடுச்சு. அதுதான் மனுஷனுடைய விழுந்து போன நிலை. பாவம் அதுதான் பண்ணிச்சு பாருங்க, கனெக்ஷனை துண்டிச்சு விட்டுருச்சு. சப்ளை நிறைய இருக்குதுங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், பயந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, வாழ்க்கையில் பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன், கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தில் வெளிப்பட்ட அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் சர்வ லோகத்தையும் உண்டு பண்ணினவர் அவர். தம்முடைய வார்த்தையினாலே எல்லாத்தையும் உண்டாக்கினார். அவர் சொன்னா அப்படியே ஆகும், அவர் கட்டளையிட்டா அப்படியே நடக்கும். அது அப்படிப்பட்ட வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் சந்திக்க முடியாத தேவைகள் என்று ஒரு தேவை இல்லவே இல்லை. ஆனா மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைய தேவை இருக்குது, தேவை நிறைய இருக்குது. சந்திக்கக்கூடிய அற்புதமான பெரிய தேவன் நம்முடைய தேவைகளை காட்டிலும் கோடிக்கணக்கான அளவு வச்சிருக்கிறவர் அவர் இருக்கிறாரு. கனெக்ஷன் தான் இல்லை. நீ கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், டிவி மூலமாகவும் மற்ற இன்டர்நெட் மூலமாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இங்கே கேட்குறவங்க, வெளியே உட்காந்துருக்கவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், கனெக்ஷன் இல்லை. கிறிஸ்தவன்னா என்ன, ரட்சிப்புனா என்ன? ஒரு மதத்தில் சேர்றது இல்லை, பேர மாத்திக்கிறது இல்லை, கடவுளோடு திருப்பி ஏற்படுகிற ஒரு கனெக்ஷன். இந்த பூமியில் இருக்கிற எனக்கும் பரலோக தேவனுக்கும் நிறைய டிமாண்ட் இருக்குது. எனக்கு 1ஆம் தேதி பிறந்தா ரெண்ட் கட்டணும், 1ஆம் தேதி பிறந்தா சம்பளம்லாம் கொடுக்கணும், 1ஆம் தேதி பிறந்தா எல்லா பில்லும் வந்துடும். நிறைய டிமாண்ட் இருக்குது. ஆனால் அந்த டிமாண்டை பற்றி கவலைப்படவே இல்லை. ஏன்னா சப்ளையர் பெரியவர் அவர். கனெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். இந்த கனெக்ஷன் அற்று போய்விட்டது பாவத்தில் விழுந்தபோது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது திருப்பி கனெக்ஷன் உண்டாச்சு. ஏன்னா இயேசு வார்த்தை. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தை மாம்சமாகி, அதான் இயேசு. இங்கே இருக்கிற மனுஷனுக்கும், விழுந்து போயிருக்கிற மனுஷனுக்கும், தேவையில் இருக்கிற மனுஷனுக்கும், பரலோகத்தில் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனை கொடுத்தார், லிங்கை கொடுத்தார். பாருங்க எப்படி கொடுத்தார் லிங்கை. பாலம் என்ன? இயேசு கனெக்ட் பண்ணி விட்டாரு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படுகிறது. என் தேவன் உங்கள் குறைவுகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எப்படி நிறைவாக்குவார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். பாலம் அதுதான். கிறிஸ்து இயேசு இல்லைன்னா தேவன் உங்களுடைய தேவையெல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்க முடியாது. அங்கே சப்ளை எவ்வளோ இருந்தாலும், இங்கே டிமாண்ட் எவ்வளோ இருந்தாலும், இந்த இயேசு என்கிற அந்த பாலம் இல்லைன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் என்று இல்லைன்னா, இங்கே இருக்கிற எந்த தேவையும் சந்திக்கப்பட முடியாது. பாவ மன்னிப்பிலிருந்து அது எந்த தேவையாக இருந்தாலும் சரி, எந்த தேவையும் சந்திக்கப்பட முடியாது. அங்கேக்கு இங்கேக்கு லிங்க் வந்து இயேசு தான். இந்த இயேசுவை அறிந்திருக்கிறீர்களா? லிங்க் ஏற்பட்டுருச்சா? பாலம், உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பாலம் இருக்கிறதா?
உங்கள் தேவைகளெல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாகும்படிக்கு அப்படிப்பட்ட ஒரு பாலம் இணைப்பு உண்டாயிருக்கிறதா? இதுதான் ரட்சிப்பு. பாருங்க, ரட்சிப்பை எப்படி எப்படியோ சொல்லலாம். இது ஒரு அற்புதமான ஒரு விதத்தில் ரட்சிப்பை எப்படி பார்க்கலாம். மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே உண்டான ஒரு இணைப்பாக அது இருக்கிறது. வார்த்தை மாம்சமாயிடுச்சு. இப்போ இந்த வார்த்தையும் கொடுத்திருக்கிறார், எழுதப்பட்ட வார்த்தை. இதில் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, இதில் அவருடைய சித்தம் வெளிப்படுகிறது. இது அவருடைய வார்த்தை. உலகங்களை சிருஷ்டித்தவர் பேசியிருக்காரு, அது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றாரு. சிங்கக்குட்டிகள் தாழ் சேர்ந்து பட்டினி கிடைக்கும், கர்த்தரை தேடுகிற உனக்கோ எந்த நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி இருக்கிறாரு. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அவர் அதனோட வேதனையை கூட்டார். ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவர். அடுவேத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அடுவேத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவர் சொல்லியிருக்காரு, சர்வவல்லமுள்ள தேவன் தம்முடைய வார்த்தையில இதெல்லாம் சொல்லியிருக்காரு. பாருங்க, எப்படி வாய்க்கும், எப்படி செழிக்கும், எப்படி சுகமாகும், எப்படி ஆசீர்வாதமா இருக்கலாம், எப்படி சமாதானம் வரும், எப்படி மகிழ்ச்சி உண்டாகும், எல்லாம் இருக்குதுங்க. வார்த்தை. இந்த வார்த்தை தான் நமக்கும் நம்முடைய தேவைகளுக்கும் இந்த அற்புதமான தேவனுக்கும் அவருடைய ப்ரொவிஷனுக்கும் உள்ள இணைப்பு. இதை வச்சுதான் நான் சமாதானத்தை பெற முடியும், இதை வச்சுதான் சந்தோஷத்தை பெற முடியும், இதை வச்சுதான் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் காண முடியும். இந்த லிங்கை வச்சுதான் இங்க இருக்கிற தேவைகளை அங்க இருக்கிற ஐஸ்வர்யத்தோடு இணைக்க முடியும். இருக்கீங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த வார்த்தையை எடுத்து அதை என் வாயில வைத்து நான் பேசணும். நிறைய பேர் சொல்றேன், கர்த்தர் பேசினா ஆகும், ஏன் நம்மெல்லாம் பேசினா ஆகுமா? அவருடைய வார்த்தையா இருக்கும்போது அது வாய் அவர் தான் இருந்தான்னா உங்களுக்கு தான் தானே. ஹலோ, வார்த்தை யாருது? அவருது, அவருடைய வார்த்தை. அப்ப வாய் ஏன் வாயா இருந்தா கூட பரவாயில்ல, அவருடைய வார்த்தை எடுத்து ஏன் வாயில வைத்தா அது நிச்சயமா அவருடைய வாயிலிருந்து எவ்வளோ அதிகமாக வேலை செய்யுமோ, எவ்வளோ வல்லமையாக வேலை செய்யுமோ, அதே மாதிரி வல்லமையாக என் வாயிலிருந்தும் நிச்சயமாக வேலை செய்யும். அதன் அடிப்படையில் தான் அவன் சொன்னபடி ஆகும்னு இயேசு சொல்கிறார். மலையை பார்த்து சொன்னால் சொன்னபடி ஆகும் அப்படின்னு அதன் அடிப்படையில் தான் சொன்னார். உன் வாயிலிருந்து சொன்னாலும் ஆகும்ங்கிறார். இருக்கீங்களா? அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்க. சரி, இன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகளுக்குள்ளே போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளில் எப்படி ஆதி திருச்சபையில் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியமான இடம் உண்டாயிருந்தது. வார்த்தையை பிரசங்கித்தார்கள், ஜனங்கள் வார்த்தையை விசுவாசித்தார்கள், வார்த்தை எங்கும் பரவினது, வார்த்தை வளர்ந்தது, பெருகினது, மேற்கொண்டது, விருத்தி அடைந்தது, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு பாருங்க வேத வசனத்தில். வார்த்தை நீங்கள் ஆதி அப்போஸ்தலர் நடபடிகள் வாசித்து பாருங்கள், வெறும் வார்த்தையால் நிறைஞ்சிருக்குது. வசனத்துக்கு ஒரு பிரதானமான இடம் கொடுக்கப்பட்டிருந்தது என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஏன் இப்படி பிரதானமான இடம்னா பாருங்க, இயேசு மரித்தார், உயிரோடு மரித்தார், நம்முடைய பாவ சாபங்களெல்லாம் சுமந்தார், தண்டனையை ஏற்றுக்கொண்டார், உயிரோடு எழுந்தார். அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படலாம். உயிரோடு எழுந்தவர் அதோடு முடியல பாருங்க, சரி உயிர்த்தெழுதலோடு நின்றுறாங்க. அப்புறம் பரம் ஏறினார், அசென்ஷன், மேலே போனதை பற்றி வேதம் சொல்லுது இல்லையா? அப்புறம் அவர் எப்படி பிதாவுடைய வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்தார்னு சொல்லிடுது. இந்த உட்கார்ற விஷயம் ரொம்ப முக்கியம் பாருங்க. இதை ரொம்ப ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க சபையில். இன்னைக்கு உட்கார்ந்து 2000 வருஷமாக உட்கார்ந்துட்டு இருக்காரு. எங்க? பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. 2000 வருஷம் என்ன பண்றாரு? நிறைய பேர் இயேசுவை ரிட்டையர் பண்ணிட்டாங்க. அவர் ரிட்டையர் ஆயிட்டார். முடிந்ததுன்னு கல்வாரி சொல்லி தான் செத்தாரு. செத்த உடனே அவர் அடக்கம் பண்ணாங்க, உயிரோடு எழுப்பினார், பரலோகத்தை கொண்டு போனார் கர்த்தர். அவர் இப்போ ஈஸ்ட் சேரில் உட்காந்துருக்கா மாதிரி நினைக்கிறாங்க. முக்கியம் இல்லை, அவர் உட்காந்துருக்கிறதே ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஆள் ரிட்டையர் ஆகிட்டா என்ன பண்ணுறாங்க? அவர் ரிட்டையர் ஆகிட்டாருங்க, அப்படின்னா இனிமேல் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஓரமாக உட்கார வச்சு பேசாமல் உட்காந்துட்டு அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. ரிட்டையர் ஆகிட்டா அப்புறம் என்ன இருக்குது? வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒன்றும் பவர் கிடையாது, இப்போ ஒன்றும் அதிகாரி கிடையாது, இப்போ ஒன்றும் அவர் ஒன்றும் இது கிடையாது.
ரிட்டையர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்படி ரிட்டையர் ஆகலை இவர். உட்கார்ந்தார்ன்றது பாருங்கள், ஒருத்தர் விளக்கம் சொல்கிறார் இதுக்கு. உட்கார்ந்தார், பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார வைக்கப்பட்டார் அப்படின்றது இல்லையா. உட்கார வைக்கப்பட்டார்ன்றதுக்கு ஒருத்தர் அர்த்தம் சொல்கிறார் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு புதுசாக ஒருத்தர் கலெக்டர் அல்லது ஒரு பெரிய அதிகாரி அல்லது ஒரு மந்திரி அல்லது பிரதம மந்திரி அல்லது சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி பதவியில் இருக்கிறவங்க பதவி ஏற்கும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆஃபீஸுக்கு கொண்டு போய் இதுக்கு முன்னால் பதவியில் இருந்தவர் இவங்கள்ட்ட இதை ஒப்படைக்கிறாரு, பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. ஒப்படைக்கப்பட்டு அந்த சேரில் அவங்கள உட்கார வைக்கிறாங்க. செரிமோனியெல்லாம் நடக்குது. அது உட்கார வச்சுட்டு பதவி விலகி போகிறவர் வந்து அவர் எதிர் சேரில் உட்கார்றாரு, ஆடியன்ஸ் மாதிரி. இப்போ பதவி ஏற்றவர் தான் அந்த பதவிக்குரிய சேரில் உட்கார்றார், அவருடைய நாற்காலியில் உட்கார்றாரு. அதுதான் போட்டோ எடுத்து இதில் போடுறாங்க பேப்பர்லலாம். பதவி ஏற்றார் அப்படின்னு என்ன அர்த்தம்? உட்கார்ந்தாருன்னா ரிட்டையர் ஆகிட்டார்னு அர்த்தம் இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ரிட்டையர் ஆகல, இனிமேல் இவர் தான் நிர்வாகம் பண்ண போகிறாரு, இவர் தான் பொறுப்பு. இப்போ தான் அதிகாரம் அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்போ தான் அவர் எல்லாத்துக்கும் அதிகாரியாக இருக்கிறாரு, பதவி ஏற்றிருக்கிறாரு. இனிமேல் இவர் சொல்படி தான் எல்லாம் நடக்கும், இவர் தான் அதிகாரியாய் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற அர்த்தம். அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்குது. உட்கார வைக்கப்பட்டார், பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார வைக்கப்பட்டார்னு சொன்னால் சகலத்துக்கு மேலே அதிகாரத்தை கொடுத்து மனிதனாயிருக்கிற இயேசு உங்களையும் என்னை போல சரீரமுடையவர் ஒருத்தர் அங்கே தேவனோடு கூட அவருடைய வலது பார்சத்திலே சிங்காசனத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார், பதவி ஏற்றிருக்கிறார். அன்றையிலிருந்து இன்றைய வரையும் 2000 வருஷமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினும் மாபெரும் தீங்குக்கும் அஞ்சே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினும் மாபெரும் தீங்குக்கும் அஞ்சே. கர்த்தர் என்னோடு என்றும் இருப்பதாலே அவர் போரும் தடியும் தேற்றிடுமே. கர்த்தர் என்னோடு என்றும் இருப்பதாலே அவர் போரும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஜீவனில் உள்ள காலம் வரையோ நன்மை கிருபை தொடரோ. ஜீவனில் உள்ள காலம் வரையோ நன்மை கிருபை தொடரோ. கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்கள்